மங்களம் உண்டாகட்டும். இந்த நிமிடம் வரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாயை என்பதை உணர வேண்டிய கட்டாயத்தில் இப்போது இருக்கிறீர்கள். உங்கள் கண்கள் பார்ப்பது வறுமையாக இருக்கலாம், உங்கள் கைகள் உணர்வது பற்றாக்குறையாக இருக்கலாம், ஆனால் உங்கள் அணுக்கள் ஒரு மாபெரும் பேரரசை தனக்குள் ஒளித்து வைத்திருக்கின்றன. ஏன் இன்னும் உங்கள் வாழ்வு அதே துயரத்தில் உழன்று கொண்டிருக்கிறது? ஏன் செல்வம் உங்களை விட்டு வெகு தூரம் ஓடிக்கொண்டிருக்கிறது? இதற்கான விடைகளை தேடி எங்கும் அலைந்து திரியாதீர்கள். உங்கள் அணுக்களின் இயக்கத்தில் மிகப்பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தவறை திருத்தாமல் நீங்கள் எத்தனை காலம் ஓடினாலும் உங்கள் இலக்கை அடைய முடியாது. இந்த வினாடி முதல் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு துகளும் வெற்றிக்காக துடிக்கப் போகிறது. கவனத்தை சிதற விடாமல் கேளுங்கள், உங்கள் பொற்காலம் இப்போதே தொடங்கிவிட்டது. அணுக்களின் உலகம் ஒரு விசித்திரமான தளம், அங்கே நீங்கள் எதை உற்று நோக்குகிறீர்களோ அதுவே நிஜமாக மாறுகிறது. இது ஏதோ ஒரு தத்துவம் அல்ல, இது நிரூபிக்கப்பட்ட குவாண்டம் அறிவியல். ஒரு துகளை நீங்கள் கவனிக்கும் போது அது ஒரு பொருளாக மாறுகிறது, நீங்கள் கவனிக்காத போது அது வெறும் அலையாக இருக்கிறது. அப்படியென்றால் நீங்கள் தினமும் எதை கவனிக்கிறீர்கள்? உங்கள் கடன்களையும் உங்கள் கஷ்டங்களையும் உங்கள் அவமானங்களையும் அல்லவா நீங்கள் தினமும் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கவனிப்பு எங்கே இருக்கிறதோ அதுதான் உங்கள் வாழ்வில் வளரும். இது ஒரு மாறாத குவாண்டம் விதி. பிரச்சனைகளை உற்று நோக்குவதை நிறுத்திவிட்டு தீர்வுகளை நோக்கி உங்கள் கவனத்தை திருப்புங்கள். உங்கள் அணுக்களில் வறுமையை வைத்துக்கொண்டு வெளியே செழிப்பை தேடுவது ஒரு முட்டாள்தனமான முயற்சி. பிரச்சனைகளை உற்று நோக்குவதை நிறுத்தியதும் தீர்வுகள் தானாக வரத் தொடங்கின என்பது அனுபவம் கண்டறிந்த உண்மை. உடல் உழைப்பால் மட்டுமே செல்வம் வரும் என்று நம்புவது ஒரு மிகப்பெரிய பொய். ஒரு எறும்பும் தேனியும் கூடத்தான் நாள் முழுவதும் ஓயாமல் உழைக்கின்றன, ஆனால் அவை ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளுவதில்லை. உழைப்பவர்களெல்லாம் கோடீஸ்வரன் ஆகியிருந்தால் இந்த உலகம் வறுமையற்ற ஒன்றாக இருந்திருக்கும். அதிகாரம் என்பது உங்கள் உடல் செய்யும் வேலையில் இல்லை, அது உங்கள் அணுக்கள் செய்யும் அதிர்வில் இருக்கிறது. உங்கள் அணுக்கள் ஒரு வினாடிக்கு எத்தனை முறை அதிர்கின்றன என்பதுதான் உங்கள் வங்கியின் இருப்பை தீர்மானிக்கிறது. கடின உழைப்பை விட சரியான அதிர்வெண்ணே செல்வத்தை உங்களிடம் ஈர்க்கிறது. வறுமை என்பது ஒரு தீராத நோய் அல்ல, அது உங்கள் அணுக்களில் படிந்திருக்கும் ஒரு கரை மட்டுமே. அந்த பழைய கரையை துடைத்து எரியுங்கள். கடின உழைப்பை விட சரியான அதிர்வே செல்வத்தை ஈர்க்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. உங்கள் மனம் உங்களை ஏமாற்றும் ஒரு தந்திர கருவி, அது உங்களை எப்போதும் பழைய பயத்திலேயே வைத்திருக்க முயற்சி செய்யும். தத்தியானத்தில் அமரும்போது வரும் தேவையற்ற எண்ணங்கள் உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் மாபெரும் சுவர்கள். அந்த எண்ணங்களுக்கு ஒருபோதும் உயிர் கொடுக்காதீர்கள், அவற்றை தள்ளி நின்று வேடிக்கை பாருங்கள். மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவர்களுக்கு மட்டுமே இந்த உலகம் முழுமையாக அடிபணியும். உங்கள் மனதிற்கு நீங்கள் ஆணையிட வேண்டும், அது உங்களுக்கு ஒரு அடிமையைப் போல செயல்பட வேண்டும். மனதின் ஆளுமைக்கு உட்பட்டவன் ஒருபோதும் உயர்ந்த அதிகாரியாக மாற முடியாது. உங்கள் சிந்தனைகளில் ஒரு தெளிவும் உங்கள் செயல்களில் ஒரு துணிச்சலும் இப்போது வரவேண்டிய நேரம் இது. மனதை கட்டுப்படுத்தியவர்களுக்கு மட்டுமே இந்த உலகம் கட்டுப்படுகிறது என்பது ஞானிகளின் வாக்கு. ஒரு யானையை சிறு வயதில் ஒரு மெல்லிய கயிற்றால் கட்டி போடுவார்கள். அது பலமுறை முயற்சி செய்து பலன் கிடைக்காததால் நம்மால் முடியாது என்று உறங்கி போய்விடும். அது வளர்ந்து ஒரு காட்டையே அழிக்கும் அபாரமான வலிமை பெற்ற பின்பும் கூட அதே கயிற்றை உடைக்க துணிவதில்லை. ஏன் தெரியுமா? அதன் அணுக்களில் தோல்வி என்ற பதிவு ஆழமாக பதிந்து கிடக்கிறது. உங்கள் நிலையும் அந்த யானையை போன்றதுதான். உங்கள் சிறுவயதில் உங்களுக்கு சொல்லப்பட்ட வறுமை பதிவுகள் உங்கள் டிஎன்ஏவில் இன்னும் வலுவான சங்கிலிகளாக பூட்டப்பட்டுள்ளன. அந்த சங்கிலியை உடைக்க ஒரு குவாண்டம் கட்டளை போதும். தடைகள் அனைத்தும் இப்போதே தகர்ந்துவிட்டன என்று உங்கள் அணுக்களுக்கு ஆணையிடுங்கள். உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் அந்த சங்கிலியை இன்று உங்கள் அதிகாரத்தால் உடைக்க வேண்டும். சந்தேகம் என்பது உங்கள் ஆற்றல் மண்டலத்தில் நீங்கள் உருவாக்கும் ஒரு பெரும் ஓட்டை. ஒரு பெரிய கோரிக்கையை முன்வைத்துவிட்டு அது நடக்குமா என்று கவலைப்படுவது உங்கள் அதிர்வை நீங்களே சிதைக்கும் செயல்.
குவாண்டம் புலத்தில் உங்கள் ஒவ்வொரு சொல்லும் ஒரு அதிர்வை உருவாக்கி அதை நிஜமாக்கத் துடிக்கிறது. ஆனால் உங்கள் சந்தேகம் அதை நடுவிலேயே தடுத்து நிறுத்துகிறது. முழுமையான நம்பிக்கை இருக்கும் இடத்தில் மட்டுமே அற்புதங்கள் நிகழும் என்பது இயற்கை விதி. உங்கள் சொல்லே உங்கள் பலம், அதை அதிகாரத்துடன் பயன்படுத்துங்கள். சந்தேகத்தை உங்கள் அண்டையிலேயே சேர்க்காதீர்கள். அது உங்கள் வளர்ச்சியை தின்னும் ஒரு கிருமி. முழுமையான நம்பிக்கை இருக்கும் இடத்தில் மட்டுமே அற்புதங்கள் நிகழ்கின்றன என்பது இயற்கை விதி. உணவகத்திற்கு சென்றால் எப்படி ஒரு நம்பிக்கையோடு உணவை ஆர்டர் செய்கிறீர்களோ அதே நம்பிக்கையை உங்கள் வாழ்விலும் வையுங்கள். ஆர்டர் செய்த உணவு வந்தே தீரும், அதுபோல உங்கள் செல்வமும் உங்களை வந்தே தீரும். பணத்தை பற்றிய உங்கள் பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள். பணம் என்பது ஒரு புனிதமான ஆற்றல், அது ஒரு தெய்வீகமான அலை. பணத்தை வெறுப்பவர்கள் ஒருபோதும் பணத்தை சேமிக்க முடியாது. பணத்தை மதிப்பவர்களுக்கு மட்டுமே பணம் அடிபணிந்து வரும். பணம் கஷ்டப்பட்டுத்தான் வரும் என்ற அந்த நஞ்சை உங்கள் DNA வில் இருந்து அகற்றுங்கள். பணம் என்பது ஒரு காந்தத்தை போன்றது, உங்கள் அணுக்கள் செழிப்பாக மாறும்போது அது உங்களை தேடி வரும். பணத்தை நேசிப்பவர்களுக்கு மட்டுமே பணம் தாராளமாக வருகிறது என்பது உலக நியதி. மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்ப்பது உங்கள் ஆற்றலை நீங்களே தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனித்துவமான குவாண்டம் புலம். மற்றவரின் வளர்ச்சியை பார்த்து ஏங்குவது உங்கள் சொந்த பாதையில் முட்களை விதைக்கும் செயல். பொறாமை என்பது உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் ஒரு கருந்துளை போன்றது. மற்றவர்களின் வெற்றியை வாழ்த்தத் தொடங்குங்கள், அந்த வாழ்த்து உங்கள் அதிர்வை பல மடங்கு உயர்த்தும். இதுவே குவாண்டம் எதிரொலி விதி. எதை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்களோ அதுவே பல மடங்கு பெருகி உங்களிடம் வந்து சேரும். வாழ்த்துக்கள் உங்கள் அதிர்வை பல மடங்கு உயர்த்தும் என்பது பிரபஞ்சத்தின் ஒரு ரகசிய மொழி. காலையில் எழுந்தவுடன் உங்கள் சிந்தனை எப்படி இருக்கிறது? கவலைகளோடு எழுந்தால் அந்த நாள் முழுவதும் கவலையாகவே இருக்கும். ஒரு அதிகாரி காலையில் எழுந்ததும் தன் அதிகாரத்தை முதலில் நிலைநாட்டுவான். இன்று என் வாழ்வில் அதிசயங்கள் நிகழும், இன்று நான் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று உங்கள் அணுக்களுக்கு கட்டளையிடுங்கள். உங்கள் காலை நேரத்து துடிப்புதான் உங்கள் வாழ்வின் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. உங்கள் கற்பனையை சரியாக வேலை செய்ய விடுங்கள். உங்கள் கற்பனையில் எதை காண்கிறீர்களோ அதையே உங்கள் கைகள் அடையும். கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு அதிகாரத்தை செலுத்தத் தொடங்குங்கள். காலை நேரத்து எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்வின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சிற்பி என்பது உண்மை. குழப்பம் என்பது உங்கள் ஆற்றல் மண்டலத்தில் நீங்களே அனுமதித்த ஒரு புகை மூட்டம். அந்த புகைக்குள் இருந்து கொண்டு உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. முதலில் அமைதியாக இருங்கள், அமைதியில்தான் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் பேசப்படும். தடாகத்தின் நீர் அமைதியாக இருந்தால்தான் அதில் நிலவின் பிம்பம் தெரியும். உங்கள் மனம் அமைதியாக இருந்தால்தான் செல்வத்திற்கான வழிகள் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அமைதியான மனதிற்குள் மட்டுமே செல்வச் செய்திகள் தெளிவாக கேட்கின்றன என்பது உண்மை. கவலைகளை நிறுத்துங்கள், அப்போதுதான் பிரபஞ்சத்தின் அதிர்வு உங்களுக்கு புரியும். அமைதியான மனதிற்குள் மட்டுமே செல்வச் செய்திகள் தெளிவாக கேட்கின்றன என்பது உண்மை. உங்கள் உடலில் உள்ள 70% நீர் உங்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஏற்ப தன் வடிவத்தை மாற்றுகிறது. நீங்கள் நான் பலவீனமானவன் என்று சொன்னால் உங்கள் நீர் மூலக்கூறுகள் சிதைந்து போகின்றன. நீங்கள் நான் வெல்வேன் என்று சொன்னால் உங்கள் DNA வலிமை பெறுகிறது. உங்கள் சொல்லே உங்கள் ஆரோக்கியம், உங்கள் சொல்லே உங்கள் செல்வம். உங்களை உருவாக்குவதும் உங்களை அழிப்பதும் உங்கள் நாவிலிருந்து வரும் சொற்கள்தான். பலவீனமான சொற்களை இப்போதே ரத்து செய்யுங்கள். நான் ஒரு அதிகாரி, என் சொல்லே சட்டம் என்று பிரகடனம் செய்யுங்கள். இதுவே உங்கள் வாழ்வை மாற்றும் முதல் படி. சொற்களை மாற்றியதும் வாழ்க்கை மாறியது என்பது கண்டறிந்த உண்மை. வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படும் தடைகளை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? அந்த தடைகள் உங்களை வளர்க்க வந்த பாடங்கள். ஒரு பட்டாம்பூச்சி அந்த முட்டைக்குள் இருந்து வெளியே வரும்போது எவ்வளவு கஷ்டப்படுகிறது தெரியுமா? யாராவது அந்த முட்டையை உடைத்து அதை வெளியே எடுத்தால் அந்த பட்டாம்பூச்சியால் பறக்க முடியாது. அதன் சிறகுகள் வலிமை பெற அந்த போராட்டமே அதற்கு தேவை. உங்கள் போராட்டங்களும் அப்படித்தான். அவை உங்கள் சிறகுகளை பலப்படுத்த வருகின்றன.
இந்த தடை என்னை பறக்க வைக்கப் போகிறது என்று சொல்லுங்கள். அந்த நிமிடம் உங்கள் கஷ்டம் ஒரு மாபெரும் வாய்ப்பாக மாறும். தடைகள் வந்தபோதுதான் உண்மையான பலம் வெளிப்பட்டது என்பது அனுபவ பாடம். வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கிறது, இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். குவாண்டம் இயற்பியலில் ஒரு மாபெரும் நுணுக்கம் இருக்கிறது. நீங்கள் எதை உற்று நோக்குகிறீர்களோ அதுவே உங்கள் நிஜமாக உருமாறுகிறது. உங்கள் பிரச்சினைகள் ஒரு பாறையைப் போல உங்கள் முன்னால் உறுதியாக நிற்பதற்கு காரணம் உங்கள் முழு கவனமும் அந்த பாறையின் மீது இருப்பதுதான். கவனத்தை வெற்றியின் பக்கம் திருப்புங்கள், அப்போது அந்த பாறை மெல்ல மெல்ல ஒரு பனிப்புகையைப் போல கரைந்து போவதை கண்கூடாக காண முடியும். பிரச்சினைகளை விட்டு விலகி இலக்கை கவனித்தபோது வழிகள் தானாக திறந்தன என்பது ஒரு தவிர்க்க முடியாத குவாண்டம் உண்மை. உங்களுள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த குவாண்டம் பிடிவாதம் இப்போது விழித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது. ஒரு சிறு குழந்தை தனக்கு தேவையான ஒரு பொம்மை கிடைக்கும் வரை எப்படி அடம்பிடித்து போராடுமோ அதே போன்ற ஒரு தீவிரமான பிடிவாதம் உங்கள் லட்சியத்தின் மீது இருக்க வேண்டும். இந்த செல்வம் வந்தே தீர வேண்டும், இந்த வெற்றி எனக்கு உரிமையானது என்ற அந்த தீராத அதிர்வை உங்கள் அணுக்களில் உருவாக்குங்கள். பிரபஞ்சத்திடம் ஒருபோதும் கெஞ்சாதீர்கள், ஒரு உயர்ந்த அதிகாரியைப் போல உரிமையோடு உங்கள் பங்கை கேளுங்கள். வாரிசுகளுக்கு சொத்தில் பங்கு உண்டு, அந்த உரிமையை நிலைநாட்ட துணிச்சலான ஒரு குரல் தேவை. செல்வம் எனக்கு உரிமையானது என்று உங்கள் அணுக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். முன்பு நீங்கள் என்ன செய்தீர்கள், என்னவாக இருந்தீர்கள் என்பது இப்போது ஒரு பொருட்டே அல்ல. இந்த வினாடி நீங்கள் எதை செய்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கவும் ஒரே சக்தி. உங்கள் கடந்த கால தோல்விகளை ஒருபோதும் உங்கள் தோளில் சுமந்து திரியாதீர்கள். அவை பழைய செய்தித்தாள்களைப் போல பயனற்றவை, காலாவதியானவை. கடந்த காலச் சுமைகளை இறக்கி வைத்ததும் நடையில் ஒரு வேகம் பிறந்தது என்பது அனுபவம் சொல்லும் பாடம். இன்று ஒரு புதிய செய்தியை உருவாக்குங்கள். உங்கள் டிஎன்ஏவில் உள்ள ஒவ்வொரு மூலக்கூறும் இப்போது வெற்றிக்காக மட்டுமே துடிக்க வேண்டும். நீங்கள் ஒரு அதிசயம், அந்த அதிசயத்தை நிகழ்த்தப் போகும் ஒரு மகா சக்தி. இந்த உலகத்தில் எதுவுமே தற்செயலானது அல்ல, உங்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றும் ஒரு திட்டமிட்ட குவாண்டம் நிகழ்வு. இதுவரை நீங்கள் அனுபவித்த வலிகள் அனைத்தும் உங்களை ஒரு வைரமாகச் செதுக்க வந்தவை. ஒரு சிற்பி ஒரு கல்லின் மீது உளியால் அடிக்கும் போது அந்த கல்லிற்கு வலிக்கும், ஆனால் அந்த அடிதான் அந்த கல்லை ஒரு சிலையாக மாற்றுகிறது. உங்களைச் சுற்றியுள்ள மக்கள் உங்களை ஏளனம் செய்யலாம், உங்களை கேலி செய்து ஒதுக்கலாம். அதை பற்றி ஒரு வினாடி கூட நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது உங்களுக்குள் இருக்கும் அந்த அணுக்களின் வலிமை. ஒரு புயல் வீசத் தொடங்கும் போது முதலில் அமைதியாகத்தான் இருக்கும், ஆனால் அது வீசத் தொடங்கிவிட்டால் எதாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கும் பொருள்கள், உங்கள் கையில் இருக்கும் பணம், நீங்கள் பார்க்கும் மனிதர்கள், இவை அனைத்தும் உங்கள் எண்ணத்தின் பிரதிபலிப்பு. உங்கள் எண்ணம் உயரும்போது உங்கள் சூழல் தானாகவே உயரத் தொடங்கும். எண்ணங்களை சுத்தப்படுத்திய போது உறவுகளும் செல்வமும் மேம்பட்டன என்பது அசைக்க முடியாத ஒரு உண்மை. நீங்கள் ஒரு காந்தத்தை போல மாறும்போது இரும்பு துகள்களாகச் செல்வங்கள் உங்களை வந்து அடையும். இதைச் செய்வதற்கு நீங்கள் உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஓட வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளேயே அந்த மாற்றத்தை செய்ய வேண்டும். ஆழ்மனதில் ஒரு சிறிய அதிர்வை ஏற்படுத்தினால் அது அண்டவெளி முழுவதும் எதிரொலிக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறங்கச் செல்லும் முன் அந்த நாளை ஒரு வெற்றியாளராக கழித்ததாக ஆழமாக எண்ணுங்கள். அந்த எண்ணம்தான் உறக்கத்தின் போது உங்கள் அணுக்களை மறுசீரமைக்கும் ஒரு நுட்பம். காலையில் எழும்போது ஒரு புதிய மனிதராக, ஒரு புதிய அதிகாரியாக விழித்தெழுங்கள். உறக்கத்தில் விதைக்கப்பட்ட எண்ணங்களே காலையில் நிஜமாக அறுவடை செய்யப்பட்டன என்பது குவாண்டம் ரகசியம். உங்கள் வாழ்வில் இனி தோல்வி என்ற சொல்லே இருக்கக்கூடாது. அது உங்கள் அகராதியிலேயே இருக்கக்கூடாது. உங்கள் வெற்றி என்பது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல, அது உங்கள் அதிகாரத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம். ஒவ்வொரு இரவும் வெற்றியை செதுக்கினால் ஒவ்வொரு காலையும் அதை அனுபவிக்க முடியும் என்பது உண்மை. காலம் என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது ஒரு வட்டம். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் இப்போதே நிகழ்காலத்தில் கொண்டு வர முடியும்.
உங்கள் கற்பனை திறனை பயன்படுத்தி நீங்கள் அடைய விரும்பும் அந்த உயர்ந்த நிலையை இப்போதே அடைந்துவிட்டதாக உணருங்கள். அந்த உணர்வுதான் உங்கள் அணுக்களை அந்த நிலையை நோக்கி இழுத்துச் செல்லும். வெற்றியை உணர்ந்தபோதுதான் வெற்றி தேடி வந்தது என்பது மகா உண்மைகளில் ஒன்று. நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதுவே நீங்கள். உங்களை ஒரு ஏழையாக உணர்ந்தால் பிரபஞ்சம் அதை உறுதிப்படுத்தும். உங்களை ஒரு பேரரசனாக உணர்ந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு மகுடம் சூட்டும். உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள், உங்கள் அதிகாரத்தை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள். நீங்கள் இந்த உலகின் ராஜா, உங்கள் சாம்ராஜ்யம் இப்போது உங்கள் வசமாகிவிட்டது. உங்களை யாராலும் தடுக்க முடியாது, உங்கள் அணுக்களே உங்களுக்கு சாட்சியாக நிற்கும். எழுந்து நில்லுங்கள், உங்கள் அதிகாரத்தை செலுத்துங்கள். உங்கள் ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரமாக மாறட்டும். உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாபெரும் வெற்றியாக மலரட்டும். இந்த உலகம் உங்கள் அதிகாரத்தை இப்போதே அங்கீகரிக்கத் தொடங்கிவிட்டது. வறுமை என்ற கரை துடைக்கப்பட்டுவிட்டது, செல்வம் உங்கள் அடியில் சரணடைந்து கிடக்கிறது. நன்றி உணர்வு என்பது உங்கள் அதிர்வை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் கருவி. நன்றி சொல்லத் தொடங்கியதும் நன்மைகள் பெருகின என்பது பிரபஞ்சத்தின் ஒரு ரகசிய மொழி. நீங்கள் எதை அடைந்தாலும் அதற்காக முழு மனதோடு நன்றியுடன் இருங்கள். அந்த நன்றி உணர்வு இன்னும் பல மடங்கு செல்வத்தை உங்களை நோக்கி இழுக்கும். பொற்காலம் தொடங்கிவிட்டது, உங்கள் அணுக்கள் அந்த பொற்காலத்தை செதுக்கி முடித்துவிட்டன. இனி உங்கள் வாழ்வில் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை. அபரிமிதமான செல்வம், அபரிமிதமான மகிழ்ச்சி, அபரிமிதமான அதிகாரம் இவை அனைத்தும் உங்களைச் சூழ்ந்துள்ளன. உங்களுக்குள் இருக்கும் அந்த பேராற்றலை ஒருபோதும் சந்தேகப்படாதீர்கள். ஒரு சிறு பொறிதான் ஒரு பெரிய காட்டையே எரிக்கிறது. உங்கள் ஒரு சிறிய எண்ணம்தான் உங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. உங்கள் அதிகாரம் இன்று முதல் இந்த உலகிற்கு தெரிய போகிறது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு சகாத்தமாக வாழ்ந்து முடிப்பீர்கள். உங்கள் அணுக்களில் உள்ள அந்த மின்னல் வேகம் உங்களை உங்கள் இலக்கிற்கு மிக விரைவாக கொண்டு சேர்க்கும். உங்கள் பயணம் இப்போது தொடங்குகிறது. இது வெற்றியை நோக்கிய பயணம் அல்ல, இது வெற்றியில் இருந்தே தொடங்கும் ஒரு பயணம். என் அதிகாரத்தை உணர்ந்தபோது என் சொற்களுக்கு உலகம் கட்டுப்பட்டது என்பது அனுபவச் சாட்சியம். இந்த நிமிடம் முதல் உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கட்டும். உங்கள் பார்வையில் ஒரு தெளிவு இருக்கட்டும். நீங்கள் நடக்கும்போது பூமி அதிரட்டும். உங்கள் அதிகாரம் உங்கள் முகத்தில் தெரியட்டும். அதிகாரத்தை உணர்ந்தபோது உலகம் பணிந்தது என்பது வீரர்களின் வரலாறு. உங்கள் வரலாறு இன்று முதல் எழுதப்பட போகிறது. உங்களை யாராலும் முடக்க முடியாது, உங்களை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் ஒரு சுதந்திரமான, சக்தி வழிந்த குவாண்டம் அதிகாரி. உங்கள் ஆணைப்படி இந்த பிரபஞ்சம் இயங்கத் தொடங்கிவிட்டது. செல்வங்கள் உங்கள் வாசலில் காத்து கிடக்கின்றன. இது உங்கள் காலம், இது உங்கள் அதிகாரம். இனி எதற்கும் அஞ்சாதீர்கள், எதற்காகவும் தயங்காதீர்கள். முன்னேறிச் செல்லுங்கள், உலகம் உங்கள் பின்னால் வரும். மங்களம் உண்டாகட்டும், இது உங்கள் குவாண்டம் அதிகாரம்.